தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி உங்களால தான் இது எல்லாமே பாசிபிள். ஆ இல்லை, ஸோ ரொம்ப தேங்க்யூ ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேஜ்க்காக நான் இதை வாங்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை, ஆனால் உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். உங்களை பார்த்து தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பட் 8 months ஆகுது. பட் என்னோட பேஜுக்கு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆனும். இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை சார், எனக்கு நானே தான் இன்ஸ்பிரேஷன். ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு நானே இன்ஸ்பிரேஷன். ஆனால் நான் வந்து விஷ்ணு மேமை பயங்கரமாக அட்மையர் பண்ணுவேன். ஓகே, ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் மல்டி டேலண்ட் இல்லையா? உங்களுக்கு எந்த ஃபீல்டில் சாதனை பண்ணணும்னு உங்களுக்கு இன்னும் ஆசை? எனக்கு மல்டி டேலண்டட் ஆக்சுவலி நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நான் எப்போவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, என்னுடைய இமிடேஷன் ஜுவல்லரியில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இன்ஷால்லா கண்டிப்பாக. ஏடியா நான் ஆக்சுவலி ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் டெஃபினட்டாக என்னோட ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, நீ உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லிட்டாங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அது சொல்லுங்கள், யார் எந்த டைரக்டர் நீங்கள் உங்களுடைய சொல்லுங்கள், பயம் இல்லாமல் சொல்லுங்கள். கௌதம் வாசுதேவன் சார். வெரி குட். ஆல்ரெடி சார்கிட்ட வந்து 4-5 பேர் ஏடியா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் ஜிவிஎம் சார்கிட்ட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டீம் என் ஃப்ரெண்டு தான். அந்த டீமில் உள்ள ஒரு லேடி அசோசியேஷன் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.